வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் சுமார் 75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடு, கொள்ளிடம், திருக்கடையூர், குத்தாலம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 1,30,000 ஏக்கரில் சம்பா நடவு பணிகளை பல்வேறு சிரமங்களுக்கு இடையே செய்திருந்தன. மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் சரிவர வராததால் பம்பு செட் நீரை பயன்படுத்தியும் மழைநீரை பயன்படுத்தியும் விவசாயிகள் சம்பா நெற்பயிரை பாதுகாத்து வந்தன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பருவம் தவறி பெய்த கனமழையால் நடவு செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் புகுந்தது. நெற்பயிர்கள் கீழே சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தியது. தற்போது விவசாயிகள் வயல்களில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வயல்களில் தண்ணீர் வடியவில்லை என்றால் நீரில் மூழ்கிய நெல்மணிகள் முளைத்துவிடும் என விவசாயிகள் கவலை அடைந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் சுமார் 75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து இயற்கை விவசாயி திருவெண்காடு காசிராமன் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தை மாதத்தில் மழை பெய்யாது, ஆனால் அறுவடை நேரத்தில் மழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி உள்ளது. பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வைக்கோல் நெல்மணிகள் சேதம் அடைந்துவிட்டன. பூமிக்கு தவறு செய்யக்கூடாது. அப்படி தவறு செய்தால் தான் இதுபோன்ற பருவம் தவறி மழை பெய்கிறது. விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம்ங்க. என் பேர் காசிராமன். நான் திருவெண்காடு. எங்கள் வயல் வந்து மங்கைமடத்தில் இருக்குது. எம்பாவை கிராமம் மங்கைமடத்தில். இந்த தை மாதம் மழை பெய்யாது எப்போதும். இந்த வாட்டி பெஞ்சு நல்லா இருந்தது. நான் ஒரு இயற்கை விவசாயி. எல்லாம் ஐயா நம்மளோட வழியில் எல்லாமே பின்பற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்தது பயிர். தை மாதம் மழையே பெய்யாது எப்போதும். அறுப்பறுக்கிற நேரத்தில் மழை பெஞ்சு எல்லாமே தண்ணியில் நிற்கிது. வடிகட்ட முடியல. பெரும் மழையினால் வடிகட்ட முடியல. அரசாங்க கவனத்துக்கு கொண்டு சென்று அரசாங்கம் வந்து உரிய நிவாரணம் கொடுக்கணும் மக்களுக்கெல்லாம். எல்லாமே வந்து மாட்டுக்கு வைக்கல் இல்லை, மனுஷனுக்கு நெல் இல்லை. இந்த இயற்கையோடு போராட வேண்டியதாக இருக்குது. விவசாயி வந்து ஏன் எல்லோரும் விவசாயத்தை வெறுக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இயற்கையை பாதுகாக்கணும். நம்ம இந்த புவி சூழலுக்கு தீங்கு செய்யாமல் நம்ம வாழ கற்றுக்கணும். நம்ம செய்கிற ஒரு செயலும் இந்த புவி சூழலுக்கு தீங்கு செய்கிறதுனால அந்த பூமி வந்து நம்மளுக்கு திரும்பி இயற்கையை வந்து திரும்பி நம்மளுக்கு தீங்கு செய்யுது. அதனால் நம்ம எல்லோரும் பூமிக்கு தீங்கு செய்யாமல் வாழணும். அரசாங்கம் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாயாவது கொடுக்கணும். நீங்கள் ஒரு 25 மூட்டை நெல்லுன்னா கூட 40,000 ரூபா வந்துடுதில்ல. அந்த 40,000 ரூபாயாவது கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதை பெற்றுத்தருமாறு பத்திரிகை துறை அனைத்து நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.